இது நம்ம சண்டே ஸ்கூல்லேருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இயேசு எருசலேமுக்கு வந்தார், கழுதை மேலே ஏறி வந்தார். ஹல்லேலூயா. நிறைய மீனிங்ஃபுல்லான காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. இயேசு ஏன் எருசலேமுக்கு வந்தார்? அவர் யார்? ஹூ இஸ் ஜீசஸ்? ஆக்சுவலி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார், உண்மையாகவே அவர் யார் என்று பிரியமானவர்களே வேதத்தில் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 19:28 அதிகாரம் வசனம் 40. லூக்கா 19 அதிகாரம் வசனம் 28 40 வரைக்கும். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர்கள் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்தானியா எனும் ஊருக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும்போது மனுஷர் எல்லோரும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டியை கட்டி இருக்கிறதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்த்து கொண்டு வருகிறீர் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்த்து வரும்போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின்மேல் போட்டு இயேசுவை அதின்மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர் தங்கள் வஸ்திரங்கள் வழியே விரித்தார்கள். அவர் ஒளிமலை மேல் அடிவாரத்துக்கு சமயமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர்களும் சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அடுத்தது, அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பிரியமானவர்களே, போதுமா? தேங்க்யூமா. பிரியமானவர்களே, இயேசு அவர் ராஜா என்று அந்த தலைப்பில் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். ஜீசஸ் இஸ் கிங். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் எருசலேமுக்கு வந்த பொழுது கழுதையின் மேல் ஏறி அவர் எருசலேமுக்கு பவனி வரும் பொழுது அநேகர் நம்மளை மாரி இந்த குரோஸை இந்த மாரி பாம் லீஃப் எடுத்து உயர்த்தி ஒசன்னா ஆண்டவர் இயேசு ராஜா வருகிறார் என்று ஆண்டவரை புகழ்ந்தார்கள், போற்றினார்கள். இன்றைக்கும் நம்ம சொல்ல முடியும், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியும். ஜீசஸ் இஸ் மை கிங். we can declare, we can say that Jesus is my king. நம்ம சொல்லலாம், என்ன சொல்லலாம்? ஆண்டவர் என்னுடைய ராஜா. எங்கே கூறப்பட்டிருக்கிறது ராஜா? இங்கே பாருங்கள் பிரியமானவர்களே, வேதத்தில் நடக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு சம்பவங்களும் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. தீர்க்க தரிசனமாய் God, Lord Jesus Christ act according to prophecy. தீர்க்க தரிசனத்தின் படிதான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் வேதத்தில் செய்தார். ஆண்டவர் அன்றைக்கு சகரியா 9:9 சொல்லியிருக்கிறார். வாசிக்க கேட்போம். சகரியா 9:9
9. Zechariah chapter 9 verse 9. என்ன கூறப்படுகிறது? சகரியா 9:9 சியோன் குமரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமரத்தியே கெம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தம் தாழ்மை உள்ளவரும் கழுதை குட்டியாகிய மாரியின் மேல் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எப்ராயிம் என்று போனோமா 400 வருஷத்துக்கு முன்னால் கூறப்பட்டிருக்கிறது, இயேசு ராஜாவாய் கழுதையின் மேல் ஏறி வருவார். எந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியாது, ஒன்லி வேதத்தில் மட்டும்தான் கூறப்பட்டிருக்கிறது. நடக்க போகிற காரியங்கள் இதுதான் அப்படி என்று 400 வருஷத்துக்கு முன்பாகவே அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இயேசு ராஜா அப்படி என்று வேதத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. It has proven that the Bible say Jesus is king. ஆண்டவராகிய இயேசு எருசலேமுக்கு வரும் பொழுது இதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஏன்னா பிரியமானவர்கள், இன்றைக்கி இந்த கிராஸை நான் நினைக்கிறேன் அடுத்த வருஷம் வரைக்கும் வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். அது காஞ்சி அப்படி தூளாயிரும், சில நேரம் நொறுங்கி போயிடும். சிலர் வீட்டு மேலே வச்சுருக்கலாம், ஹல்லேலூயா. சிலர் ஏதோ ஒரு காடி டேஷ்போர்ட்டில் வச்சுருக்கலாம், இல்லை தூக்கி வச்சுருக்கிறீங்களா, இல்லை புக்கில் ஏதோ நீங்கள். ஆனால் நீங்கள் என்ன இதுக்கு ஒரு கனத்தை கொடுக்குறீங்களா, அதை நான் பாராட்டுறேன். ஹல்லேலூயா. நான் கேலியாக பேசல, இதுக்கு ஒரு கனத்தை கொடுக்குறீங்க ஆண்டவர். இது சிக்னிஃபிகன்ட். இது என்னது? ஒரு அடையாளம். இயேசு சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. இது ஒரு சைன். ஆனால் இது நம்மளை ரட்சிக்காது. ஆமென். இது ஒரு பயபக்தியை காட்டுறோம். ஆனால் உண்மையாய் ஆண்டவர் யார் என்று நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று நாம் அறிய வேண்டும். How do you accept Jesus Christ? அவரை நீங்கள் எதுவாய் பார்க்குறீங்க? 2 different kind of situation is there. எருசலேமில் 2 விதமான காரியங்கள் அங்கே நடக்கப்படுகிறது. 2 difference. அங்கே சிலர் ஆராதித்தார்கள் ஆண்டவரை, சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சிலர் ஆண்டவரை கேவலமாக பார்த்தாங்க. பாருங்க, நம்மளோட வாழ்க்கையில் சில வேளையில் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நம்மளோட எதிர்பார்ப்பு சிலருக்கு ரொம்ப லோவாக இருக்கும், சிலருக்கு ரொம்ப ஹையாக இருக்கும். எதிர்பார்ப்பு, பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னது? இயேசு ஒரு மேசையா வரப்போகிறார், ஆனால் இப்படி தான் வருவார் என்று அவங்க எதிர்பார்க்கல. ஹல்லேலூயா. 400 years the people was waiting for the Messiah who will come and save them. யாரு அவங்கள காப்பாற்றுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் எதிர்பார்க்குறாங்க இஸ்ரேல் ஜனங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஆண்டவராகிய கிறிஸ்துவே அவர்தான் மெஸ்ஸையா, அவர்தான் மேசையா. இங்கே பிரியமானவர்களே, when Jesus entered Jerusalem, that day the city showed 2 different kind of reaction. அங்கே 2 காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒருத்தங்க எல்லாம் குருத்தோலை ஏந்தி ஆண்டவர் வரவேற்று இயேசுவே ராஜா என்று சொல்லி அவரை வரவேற்றார்கள். இன்னொரு கூட்டம் பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவரா, இவரா நம்மை ரட்சிக்கப்படுற, நாங்கள் எதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தோமோ அது நடக்கலை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கிறிஸ்து ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார்.
ஒரு சிலர் அறிந்து ஆண்டவரை ஆராதித்தார்கள். நம்ம மாரி, உங்களை மாரி. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஆராதனையில் இந்த கிராஸ் எடுத்து ஆராதனை செய்யும் பொழுதே நமக்கு தெரியும், ஆண்டவரை நான் ஆராதனை செய்கிறேன். ஆனால் சில பரிசேயர்கள், there was a Pharisees, they don't accept Jesus Christ as the Savior. They don't accept Jesus Christ as a King. They couldn't see, அவங்க பார்க்க முடியல அவர்தான் ஆண்டவர், அவர்தான் ராஜா என்று. ஆனால் உண்மையிலே பிரியமானவர்களே, அவர் நம்மை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணம், பாவத்தில் வாழுகிற மனுஷர்களை ரட்சிக்கவே இந்த பூமிக்கு தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார். இன்னைக்கு நம்ம செய்கிற இந்த ஆராதனைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆண்டவர் என்னை ரட்சித்தார், ஆண்டவர் என்னை தேடி வந்தார். பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். இதில் 2 விதமான காரியங்கள் இதை ஆயத்தம் செய்யும் பொழுது, வேதத்தில் 2 விதமான காரியங்கள் அநேக இடத்துல, சில இடத்துல இருக்கிறது. பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் கிங் 1 ராஜாக்களில் எலியா பிரியமானவர்களே, இந்த 2 டிஃப்ரெண்ட் ஷீட் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் was there in first king, in chapter 18 verse 21. அதில் 2 விதமான காரியங்கள் எலியா அங்கே பார்த்து, ஜனங்களை பார்த்து சொல்கிறாங்க. வாசிங்க. 1 ராஜாக்கள் 18வது வசனம். இப்பொழுது இதோ அதோனியா ராஜா வருகிறான். என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் அதை அறியவில்லை. அவன் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ஆசாரியனாகிய அபித்தாரையும் யோவாப் எனும் படைத்தலைவனையும் அழைத்தான். ஆனாலும் உமது அடியேனாகிய சாலோமனை அழைக்கவில்லை. ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பிறகு அவருடைய சிங்காசத்தின் மேல் வீட்டிருப்பான் என்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் அனைவரின் இல்லை 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21. First King chapter 18 verse 21. எலியா அப்பொழுது எலியா ஆமாம்மா அதான். அதற்கு அவன் இஸ்ரவேலை இப்பொழுது கார்மேல் பருவத்தின் மேல், அதுங்களா பாஸ்டர்? ஆமாம்மா, 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். அதுக்கு ஜனங்க ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ணல. இந்த எலியா 2 விதமான காரியங்களை அங்கே பார்க்குற. ஏன் குந்தி நடக்கிறீங்க? 2 விதமான வர்ஷிப் செய்கிறீங்க. ஏன்? ஒன்று பாகால்னா பாகால்கிட்ட போயிருங்க, ஆண்டவரே தெய்வமானால் ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. 2 விதமான தாட்டு. செய்யலாமா வேணாமா? சில வாழ்க்கையில் பெரிய டிசிஷன், ஒரு ஸ்மால் டிசிஷன் இருக்குது. சில பேர் டிசிஷன் சீக்கிரம் எடுத்துடலாம். சின்ன காரியங்கள். இன்றைக்கி பல்லு விளக்கணுன்னா, பல்லு விளக்கிட்டா வேணாம் யோசிப்போமா? இல்லை, பல்லு விளக்காமல் போனால் நாற்று அடிக்கும், குளிக்காமல் போனால் வாடை அடிக்கும். இன்றைக்கி சாப்பிட வேணான்னு நீங்கள் முடி எடுக்கலாமா? முடி எடுத்துருவீங்களா? சாப்பிட வேணாம், பரவாயில்ல, சீக்கிரமாக இல்லை, ஐயோ எப்படியாச்சும் சாப்பிடணும், டக்குன்னு முடிவு எடுத்துடலாம். ஆனால் சில காரியங்கள் முடிவு எடுக்க ரொம்ப கஷ்டம், தலைவலிக்குது. எப்படி இது முடிவு எடுக்கிறது? இந்த காரியங்கள் சிலருக்கு வேலையில், படிப்பில், லைஃப்பில், பர்சனல் திங்ஸில்
எப்படிலாம் இது நான் இந்த முடிவு எடுக்கிறதுன்னு யோசிப்போம். இங்க ஜனங்கள் அன்றைக்கு 1 ராஜாக்கள் 18 எலியா கேட்கிற, குந்தி குந்தி நடக்கிறீங்க, ஆண்டவரை பார்த்துருக்கிறீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க, இன்னைக்கு ஆராதனை செய்கிறது போல இருக்கிறது, ஆனால் அங்கே ஆண்டவர் இல்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இல்லை. ஆனால் அவங்க உண்மையிலே ஆண்டவரை தேடல, பாகால பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. யோசுவா கேட்டார், அதே போல் யோசுவா ஜனங்களை பார்த்து இதே தான் பிரியமானவர்களை கேட்டார். 2 விதமான காரியங்கள் அங்கே தோன்றுகிறது. ஜனங்களுக்கு ஆற்றுலையும் கால், ஓசத்துலேயும் ஒரு கால். அப்போ இங்கே யோசுவா கேட்குறாரு, 24வது யோசுவா 24வது அதிகாரம் 12-13 வாசிக்குமா? 12வது வசனம். யோசுவா 24வது அதிகாரம் வசனம் 12. ஏரோமியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குழுவிகளையும் அனுப்பினேன், அவைகளும் அவருக்கு உங்களுக்கு முன் நின்று துரத்தி விட்டது. அப்படியே நீங்கள் பயன்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒளிவர தோப்புகளையும் பலனையும் புசித்தீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலே எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டதால், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் என்று கண்டால் பின்னை யாரை பின்ன யாரை நீங்க சேவிப்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இன்றே தெரிந்து கொள்ளுங்கள், நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களே. நதிக்கு அப்புறத்தில் சில ஐடல் வர்ஷிப் இருந்துச்சு. ஜனங்க வந்து போதுமா, தேங்க்ஸ்மா, நதிக்கு அங்கிட்டு வந்து ஐடல் வர்ஷிப்லேயும் இருந்தாங்க. நதிக்கு இங்கிட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களும் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு 2 காரியங்கள் எப்போ நம்முடைய பின் தொடர்கிறது, ஒன்று வேணும் ஒன்று வேணாம் அப்படின்று. ஆனால் கர்த்தரை ஆராதனை செய்கிறவர்கள் நீங்கள் ஆராதனை செய்யுங்க என்று சொல்லி யோசுவா ஒரு குயிக் டிசிஷன் எடுத்தார். என்ன டிசிஷன் எடுக்கிறாரு வாசிக்க கேட்ப. 84:15 கடைசியில் சொல்கிறாரு, as for me, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு ஒரு டிசிஷன் எடுத்தார். ஹல்லேலூயா. and the third one, இன்னும் ஒரு சரியா காரியத்தை நான் பார்க்கும் பொழுது 2 kind of thoughts, 2 different thoughts. அப்படின்னா 2 எண்ணங்கள் இருக்கிறது, 2 விதமான எண்ணங்கள். பாருங்க, மத்தேயு சாப்டர் 16 எடுத்துக்கொள்ளுங்களேன். மத்தேயு 16:23 எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு அதிகாரம் 16:23. அவரே திரும்பி பேதுருவை பார்த்து, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடராய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நீ மனுஷ ரீதியாய் சிந்திக்கிற, ஹியூமன் தாட், மனுஷன், இந்த வேர்ல்ட்லி லைஃப். இன்னொன்று, தேவனுக்கேற்றவைகளை நீ சிந்திக்க மாற்ற. அப்படின்னா 2 விதமான சிந்தனைகள். இந்த 2 விதமான சிந்தனைகள் இங்கே
நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் கேட்குறாரு பேதுருவை பார்த்து, நீ மனுஷ ரீதியாய் சிந்திக்கிற, ஆண்டவருடைய சித்தம் திட்டங்கள் என்ன என்று புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு எருசலேமில் ஆண்டவருடைய வருகை, இயேசு ராஜா வருகிறார். The king is there. God is there. ஆண்டவர் இருக்கிறார். பட் ஒரு கூட்டம் பிரியமானவர்களே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, ராஜாவாய் ஏற்றுக்கொள்ளல. ஒரு ராஜா, அவர் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவரே ராஜா. அங்கே இருக்கிற ஜனங்கள் அவரை ராஜாவாக பார்க்கல. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தது? ஒரு ராஜா, ஒரு சேவியர், ஒரு மெஸ்ஸையா வந்தார்னா ஹார்ஸில் வரணும், ஆர்மியோடு வரணும், அத்தாரிட்டி இருக்கணும். பட் ஹி கேம் ஹம்பிளி. அவர் தாழ்மையோடு வந்தார், கழுதையின் மேலே வரார். இவர் யார், எப்படி என்னை காப்பாற்ற போறா? அந்த நாட்களிலே பிரியமானவர்களே, இப்போ தான் ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 1 படிக்கணும். ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 1 எழுதப்பட்டிருக்கு. தாவீது ராஜா, நீங்கள் படிக்க வேணாமா, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த நாட்களில் ஒரு ராஜாவை ஊர்வலம் எடுத்துகிட்டு வர வேண்டுமென்றால் கழுதையின் மேலே என்ன செய்வாங்க? ஏற்றி கொண்டு அபிஷேகம், தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணி இவர்தான் ராஜா என்று சொல்லி அறிவிப்பார்கள். இதுதான் முறை. ஹல்லேலூயா. It symbolizes peace and humility, rightful kingship. இது தெரிவிக்கப்படுகிறது. ஒரு கிங்னா இப்படி தான் ஒரு கழுதையின் மேலே ஏற்றி எல்லாருக்கும் அறிவிப்பார்கள். நீங்கள் சில இடத்துல பார்க்கலாம், ஒரு ராஜா ஆக போகிறாருன்னா அப்படி தான் செய்வாங்க. நீங்கள் யூதர்களை பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரணமாக வஸ்திரத்தை கழட்ட மாட்டாங்க. இந்த வஸ்திரத்தை சாதாரணமாக போட்டிருக்காங்களே, அந்த வஸ்திரம் சாதாரணமாக கழட்ட மாட்டாங்க. யாரையும் அந்த மாரி குருத்தோலையில் வாழ்த்தவும் மாட்டாங்க. அன்றைக்கி ரோமரோட ரெஜிம் இருந்துச்சு, அந்த ரோமரோட ஆட்சி இருந்துச்சு அன்றைக்கி. அந்த ரோமர் ஆட்சியில் இந்த மாரிலாம் செய்ய முடியாது. அதையும் மீறி அவங்க செய்திருக்கிறார்கள்னா, பிகாஸ் சம் ஆஃப் தெம் தே வெல்கம் ஜீசஸ் as a king, accept Jesus as a king, accept Jesus as a Lord, the Savior. ஆண்டவராகிய கர்த்தர் ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி சிலருக்கு பாருங்க, அவங்க ஆராதனை செலுத்தினார்கள். வஸ்திரத்தை கழட்டி விரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். சிலர் ஆண்டவரை மகிமைப்படுத்தலை. ஹல்லேலூயா. சிலர் ஒரு 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 சேவியர், ஒரு மெஸ்ஸையா அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னது? எங்களை இவங்களெல்லாம் அடித்து தூக்கிட்டு ரோமர் படையில் எல்லாத்தையும் தரமாட்டமாக ஆக்கிட்டு அவர் எங்களை ரட்சிக்க வருவர் என்று ஒரு கூட்டம் அப்படி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹார்ஸ் சிம்பிளைஸ் வார் அண்ட் பவர். ஹார்ஸ் யுத்தத்துக்கு பாய்ப்பாங்க, அது வேகமாக ஓடும். அப்படிதான் என்னுடைய ராஜா வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையிலே நான் ஒரு பாங்கத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் பிரியமானவர்களே. 1 ராஜாக்கள் 19 ஒரே ஒரு பாங்கத்தை நான் காட்ட விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 19 எடுத்துக்கொள்ளுங்க. இதை நான் தியானிக்கும் போது நான் பிரசங்கமும் பண்ணியிருக்கிறேன். இந்த பாகத்தை நான் இயேசுவே ராஜா என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் 2 விதமான காரியங்களை எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவர் இப்படி தான் இருக்கணும், ஆண்டவர் இப்படி தான் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் இப்படி தான் இருக்கணும்.
இங்கே எலியா பயந்து ஓடுகிறார். வாழ்க்கையில் அவருக்கு ஒரு கொலை மிரட்டல் வந்தாலும் பயந்து பயந்து ஓடுகிறார். First Kings chapter 19 verse 11. சம்டைம்ஸ் நம்ம ஆண்டவர் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கவே முடியாதுங்க. ஒரு பிரதர் என்னத்து கேட்டார், அவர் சொல்கிறாரு, ஐ லாஸ் மை ஃபேத் அப்படின்னு சொல்கிறாரு. I cannot see God. So in that kind of situation, நான் எப்படி என்னுடைய விசுவாசத்தை திரும்பவும் வளர்க்குறது அப்படின்னு கேள்வி கேட்டப்ப நான் நிறைய காரியங்கள் சொன்னேன். ஆனால் இங்கே பிரியமானவர்களே அதே காரியங்கள் ஆண்டவர் சில வேளையில் பிரியமானவர்களே இப்படி தான் என் வாழ்க்கையில் செயல்படுவார், இப்படி தான் என் வாழ்க்கையில் வருவார் அப்படின்று நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஆண்டவர் செய்ய மாட்டார். எலியாவோட எதிர்பார்ப்பு இங்கே வாசிக்க கேட்போங்க, வாசிக்க கேட்போம். வாசிங்க 11வது வசனம். அப்பொழுது 1 ராஜாக்கள் 19 அதிகாரம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். நல்லா கவனிங்க, இதில் 3 things இருக்கிறது. வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறதும் கண்மலை உடைகிறதுமான பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று, ஒரு பெரிய காற்று அடிக்குது உண்டாயிற்று. நல்லா கொஞ்சம் சின்னதாக நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, எலியா வாழ்க்கைக்கு பயந்து ஓடுறாரு, கொலை மிரட்டல், அவருக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஆண்டவர் சில நேரத்தில் பலத்த காற்றை போல அவர் எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அக்னி வந்ததோ, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது மழை வந்ததோ, ஆண்டவர் இப்படிதான் எனக்கு உதவி செய்யணும் என்று பலத்த காற்றில் ஆண்டவர் பயங்கரமாக வருவார் என்று எதிர்பார்த்தார். வேதம் என்ன சொல்கிறது? வாசிங்கம்மா. ஆனாலும் அந்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை. காற்றின் பின்பும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயிற்று. காற்றின் பின் பூமி earthquake. அந்த earthquakeல ஆண்டவர் இன்னும் பயங்கரமா செயல்பட போறாரு, பயங்கரமா இறங்குவாரு, பூமி எல்லாம் சும்மா அதறுது அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். பூமி அதிர்ச்சினாலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. எலியாவுக்கு இப்போ யோசிக்கிறாருன்னா, நான் பூமி அதிர்ச்சியிலும் காற்றாய் வருவார் பார்த்தாரு, பூமி அதிர்ச்சியில் ஆண்டவர் இருப்பார்னு பார்த்தாரு, அதுலேயும் ஆண்டவர் இல்லை. இப்போ வாசிக்க கேட்போம். பூமி அதிர்ச்சிக்கு பின்பும் அக்னியும் உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சிக்கு பின்பு அக்னியாதான் என் ஆண்டவர் வருவார் அப்படின்னு நினைச்சாரு. அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்னி 3 காரியம், பலத்த மைடி திங்ஸ். அக்னிக்கு பின் ஆமாம்மா போதுமா, இந்த 3 காரியங்களை நேச்சர்ஸ் இதில் தான் ஆண்டவர் செயல்படுவார் அப்படின்னு நினைச்சாரு. அதற்கு பின் லேட்டர் ஆன் வாசிங்கம்மா. அதற்கு அக்கினிக்கு பின்பும் மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு, அக்கினிலாம் முடிஞ்சோட தான் there was a humble voice. Hallelujah. ஸ்லோலி ஒரு சின்ன மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம நினைக்கிற மாரி ஆண்டவர் பயங்கரமாக வருவார், பயங்கரமாக செய்வார் அப்படின்னு இல்லை. பட் இஸ் குவைட்லி ஒர்க்கிங் இன் த மிட்ஸ் ஆஃப் அஸ். அவர் மெல்லிய சத்தத்தில் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஒரு ராஜாவாய் ஆண்டவராய் நம்முடைய கண்களுக்கு பார்க்காவிட்டாலும் பிரியமானவர்களே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வாழ்க்கையில் எப்படிதான் இருப்பார் என்று, பெரிய மெசையமா வருவார், என்னை காப்பாற்றுவார், ஹை எக்ஸ்பெக்டேஷன். ஆண்டவர்னா இப்படிதான் இருக்கணும் சில எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த குவாலிட்டி ஆண்டவருக்கு இல்லை. He was humbly entered the Jerusalem on the donkey.
இப்போ இன்றைக்கே நம்மளுக்கு ஒரு ராஜா, நம்ம ஆண்டவர் அப்படி வந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்வோமா? சிலர் நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சிலர்னால இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து என்ன சொல்கிறாங்க? இஸ் ஜஸ்ட் எ ஹியூமன், he died on the cross. அவர் எழும்பவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, அநேகர் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் எதுவாக இருக்கிறார், எப்படியாக இருக்கிறார், யாராய் கிரியை செய்கிறார் அப்படி என்று நாம் காண வேண்டும். எலியா அவர் நினச்சிக்கிட்டார், அவர் மட்டும்தான் ஆண்டவருக்கு நிறைய காரியங்களை செய்கிறார், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறார், ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்கிறார்னு சொன்னார். நான் மட்டும்தான் ஆண்டவரை உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், பாகாலுக்கு முடங்காத 7000 பேர் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இன்னும் இந்த எசபெலுக்கு பயப்படாதவர்கள், பாகாலை ஆராதிக்கிறவர்கள் இன்னும் இருந்தார்கள். எலியா தோட்ட ஆண்டவர் பயங்கரமாக எனக்கு யுத்தம் செய்வார். இல்லை, இப்போ இன்றைக்கு கூட எருசலேமில் ஆண்டவர் கழுதையின் மேலே தாழ்மையோடு வந்தார். ஐயா, இன்னைக்கு 2 காயின் இருக்குது, இன்னைக்கு 2 டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் இருக்கிறது. இயேசுவை நீங்கள் உண்மையிலே ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா? இயேசுவை உண்மையிலே இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? இல்லை ஒவ்வொரு நாளும் நான் சர்ச்சுக்கு வரேன், பிரியமானவர்களே, ஆராதனை செய்கிறேன், கிறிஸ்டினாக வாழ்கிறேன், ஆனால் ஆண்டவர் நமக்கு உண்மையாய் ஆண்டவரை நம்ம ராஜாவாய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? இஸ் இட் லார்ட்? ஆண்டவராய் நமக்கு இருக்கிறாரா? ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறாரா, ஆண்டவராக இருக்கிறாரா? என்னுடைய வாழ்க்கையில் நாம் காண தவறி விடுகிறோம். சில வேளையிலே நம்ம எதிர்பார்க்கிறது ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டுகிறார் அப்படி என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவருக்கு அங்கே ஒரு திட்டம் இருந்தது. எருசலேமில் இயேசு கழுதையின் மேலே ஏறி வந்ததற்கு ஒரு திட்டம் இருந்தது, ஒரு 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 பிளான் இருந்தது. என்ன பிளான்? ஆண்டவருக்கு என்ன திட்டம் இருந்தது? இயேசுவை சிலுவையில் அறைந்தால், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இரத்தம் சிந்தினார், இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்தால் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார், ஜனங்கள் மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வருவாங்க, மனம் திரும்புவாங்க, பாவங்களிலிருந்து விடுதலை ஆவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவர் மரிக்கவே இயேசு எருசலேமுக்கு வந்தார். காட் see beyond the crowd. ஆண்டவர் இந்த கிரவுட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை பார்த்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கண்ணீர் விட்டார். ஏன்? இன்னும் ஜனங்க என்னை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்னும் ஜனங்கள் என்னை சாதாரணமாக தான் பார்க்குறாங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. In the Bible, the only disciple says he addressed Jesus as Lord. ஆண்டவரை ஆண்டவராய் பார்த்தாரு. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. யோவான் 1 எடுத்துக்கொள்ளுங்க. ஜான் சாப்டர் 1, யோவான் 1ஆவது அதிகாரம். இந்த வசனங்களை வாசித்துட்டு நாம் முடிக்க போகிறோம். வாசிங்க முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. யோவான் 1வது அதிகாரம். யோவான் 1வது அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. பாருங்க, யோவானே இதை எழுதியிருக்கிறார். ஆதியிலே அவர் இமேஜின் பண்ணி இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறாரு. மார்க் சொன்னார், ஜான் சொல்கிறாரு, மெத்தியூ சொல்கிறாரு. இவர் இப்படி வரலாறு பிரகாரமாக பார்த்தா இவர் இயேசு கிறிஸ்து இப்படி தான் வந்திருக்கிறாருன்னு. இப்போ லூக்கா சொல்கிறாரு, சில காரியங்கள் அரசாங்க ரீதியத்தில் லூக்கா அங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அற்புதங்களை அங்கே
இருக்கிறார். மார்க் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஆனால் இங்கே யோவான் எழுதியிருக்கிறார். கொஞ்சம் டீப்லி பார்த்து, இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் ஆழமாய் பார்க்க வேண்டும். இயேசு கொஞ்சம் ஆழமாக பார்த்தாரு. எருசலேமுக்கு வந்து என்ன பார்த்தாரு? ஜனங்கள் இன்னும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்னும் மனம் திரும்பலை அப்படின்னு. இங்கே வாசிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இது தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாய், சகலமும் இயேசு மூலமாய் தான் உண்டாயிருக்கின்ற ஆராய்ச்சி திங்க் பண்ணி உணர்த்தப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் எழுதியிருக்கிறார். உண்டானது என்று கண்ணால பார்த்த சாட்சி. யோவான் சொல்றாரு, ஐயா நீங்க எப்படி இயேசுவை பார்த்தீங்கன்னு தெரியல. இன்றைக்கு அவர் ஒரு ராஜா, உண்மையான ராஜா, உண்மையான ஆண்டவர். நீங்க சகரியா 9 பார்த்தீங்களா? மரியின் கழுதையின் மேலே ஏறி இந்த ஒரு ராஜாவாய் வரப்போகிறார். அவர்தான் சமாதானத்துக்குரிய, அவர்தான் ரட்சிக்க போறார் உங்களை பாவத்திலிருந்து என்று கூறப்படுகிறது. இங்க யோவான் எழுதுகிறார், வாசிங்க. உண்டானது என்று அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியா இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவர் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுத்தான், சாட்சியாக வந்தான். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று பார்த்தான். அவருக்குள்ள ஒரு தெய்வத்தை பார்த்தான், தெய்வீகத்தை பார்த்தான். இவர் சாதாரண மனுஷன் இல்லையா, இவர் ஆண்டவர் என்று ஆணித்தரமாக எழுதியிருக்கிறார். இன்றைக்கு இயேசுவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிரியமானவர்களே? 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நம்ம டெய்லி சர்ச்சுக்கு வரலாம், ஆண்டவர் ஆராதனை செய்யலாம், கிறிஸ்தவர்களை போல காட்டிக்கலாம். ஆனால் உண்மையான வாழ்க்கை நம்ம ஆண்டவரை ராஜாவாய் பார்க்குறோமா? எஸ், ஆண்டவரை, இந்த இயேசுவை கழுதையின் மேலே ஏறி வந்தவர் என்னை ரட்சிப்பார் என்று விசுவாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் என்னுடைய ராஜா, இயேசுவே ராஜா, ஆண்டவரே என்னை ரட்சிக்க வந்தவர் என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபம் செய்ய கடவோம். ஆண்டவரிடத்தில் சொன்னோம், ஆண்டவரே நான் உங்களை ஆண்டவராய் நான் பார்க்க எனக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஐஸ் எனக்கு தாங்க. ஓப்பன் மை ஸ்பிரிச்சுவல் ஐஸ். ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்க என்று சொல்லி, அன்றைக்கு எருசலேமில் 2 விதமான கூட்டம் இருந்தது. சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆராதித்தார்கள், சிலர் ஆண்டவரை நிராகரித்தார்கள், நிந்தித்தார்கள். நீ உன்னை ரட்சிக்க வேண்டுமென்றால் சிலுவிலிருந்து கீழே இறங்கி வா அப்படின்று நிந்தித்தார்கள், தூஷித்தார்கள், அவமதித்தார்கள். ஆனால் இயேசு இந்த எருசலேமுக்கு வந்ததுக்கு காரணம், சிலுவையில் அறையப்பட்டு ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவருடைய சத்தியத்திற்குள்ள ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவதற்காகவே. பிரியமானவர்களே, கைகளை உயர்த்தி நம் ஆண்டவரை ஆராதனைத்து நாம் ஒப்பு கொடுப்போம்.